வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்குறேன். ஆன்மீகத்தில் A to Z எல்லாமே ஒரு புஸ்தகத்தில் இருக்கணும். அந்த புஸ்தகம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, பக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஆன்மீகத்தில் பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு ஞானியோ யோகியோ அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கணும். என்ன கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு புரியணும். ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது, வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை பற்றின ரிவ்யூ தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய புராணம், இதிகாசம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு எசன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் சார் அப்படின்னா இந்த புஸ்தகத்தில் அது இருக்குது. இந்திய நாட்டோட 2வது பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கரங்களில் தவழ்ந்த புஸ்தகம் இது ஒரே ஒரு புஸ்தகம் தான். 90 வயசுக்கு மேலே ஒரு வயது முதிர்ந்தவர் வாழ்க்கையில் நிறைய புராண இதிகாசங்களை படித்து நிறைய விஷயங்களை கற்றுட்டு வாழ்க்கைனா என்ன, ஆன்மீகம்னா என்ன, தன்னை உணர்தல்னா என்னன்னு திணறிட்டு இருந்த சமயத்தில் இந்த புஸ்தகம் அவர் கையில் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு இது ஒரு புஸ்தகம் போதுங்க, நான் புராண இதிகாசங்களில் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாம் இதில் நான் இந்த ஒரு புஸ்தகத்தில் கற்றுக்கிட்டேன், அடுத்து என்னோட ஆன்மீக பயணத்தை முடிவடைகிறதுக்கு இந்த ஒரு புஸ்தகம் போதுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி புஸ்தகம் வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம ஓஷோ எழுதின தியானத்தின் பாதை, த பர்ஃபெக்ட் வே, அவரு எழுதின முதல் புஸ்தகம் இது மட்டும்தான். எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய புஸ்தகம். அவரு சொல்லி பிரசுரமான ஒரே புஸ்தகம் இதுதான். இங்கிலீஷில் வெளியே வந்திருக்கு, ஹிந்தியில் வெளியே வந்திருக்கு, தமிழில் தியானத்தின் பாதை அப்படின்னு வெளியே வந்திருக்குது. இந்த புஸ்தகத்தில் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயத்த ஓஷோ சொல்கிறாரு அப்படின்னா, 3 சூத்திரங்களை ஓஷோ அவர்கள் நம்ம மனசில் பதியிற மாதிரி ரொம்ப இலகுவாக சாதாரணமாக நம்ம படிச்சுட்டா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அதில் முதல் விஷயம் என்னென்னா நிகழ்காலத்தில் வாழவும். இப்போ நம்ம உடம்பு என்னதான் நிகழ்காலத்தில் இருந்தால் நம்ம மனசு போன விஷயங்களை நினச்சி இறந்த காலத்துக்கு போயிடும், இல்லைன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி எதிர்காலத்துக்கு போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே என்ன செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கிறோ அந்த நிகழ்காலத்திலே இருங்க. உங்களோட மனசை கொண்டு போய் பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் சேர்த்தாதீங்க. அதை தான் தெளிவாக ஒரு நிகழ்காலத்தில் வாழவும்னு ரொம்ப எலாபரேட்டாக அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருப்பார். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இயற்கையாய் வாழவும். இது நிறைய பேர்த்துக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கேஷுவலாக பேசும்போது அவன் காக்கா பிடிச்சி தானே அந்த எம்டி வேலைக்கு போயிருப்பான், ஜென்ரல் மேனேஜர் வேலைக்கு போயிருப்பான், அவன் நடிக்கிறான் மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்க முடியும். இயற்கையை வாழவும்னா என்னென்னா, நம்மளோட எல்லா விஷயம் போலித்தனமாக இருக்குது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களோ, நம்ம இப்படி இருந்தால் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளோட உண்மையான முகத்தை தொலைச்சிட்டு போலியான முகமூடி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓஷோ அதை ரொம்ப கண்டிக்கிறாரு. வேண்டாம், அந்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றம், அந்த பொய்யான புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் போகக்கூடிய பாதை தான் கரெக்டுன்னு சொல்கிறாரு. அதனால் இயற்கையாய் வாழவும். 3வது அவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம் என்னென்னா, தனிமையில் வாழவும். இப்போ மனுஷனுக்கு எப்போவுமே இந்த ஒரு விஷயம் இருக்குங்க, அவன் தனியாகவே இருக்க மாட்டான். எப்போவுமே அவனை சூழ்ந்து மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றா குடும்பம் இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை வேலைக்கு போகணும். சில பேர் பாருங்கள், வேலைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்தால் கூட வேலை செய்கிற இடத்த பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட உடம்பு இப்படி எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கிறத ஓஷோ வன்மையாக கண்டிக்கிறாரு. வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஐசோலேட் பண்ணிக்கோங்கிறாரு. ஆனால் இதை தாண்டி மனம்ங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. அது எப்போவுமே நெரிசல் நிகழ்ந்ததாகவே இருக்குது. எப்போவுமே ஏதாவது குறித்து யோசனை பண்ணிகிட்டே இருக்குது. உங்கள் மனசை எப்படி சாந்தப்படுத்தணும், எப்படி அமைதிப்படுத்தணும், சிந்தனைகள் அதிகமாக ஓட விடாமல் தடுக்கிறதுக்கான சில யோக யுக்திகளையும் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக ஓஷோ அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த போது தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராணக்பூர் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு நல்ல நாளில் இந்த தியான முகாம் அவர் எடுக்கிறாரு. இந்த தியான முகாமில் அவர் முதல் எடுத்த தியான முகாமில் பேசின பேச்சுக்கள், அதாவது மழலை பேச்சுன்னு கூட சொல்லலாம், கன்னி பேச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் மக்கள் கிட்ட அவர் தியான முகாம் அமைச்சு முதலாக வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எப்போவுமே ஒரு யோகி ஞானியாக இருக்கட்டும், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது ட்ரெமெண்டஸ் எனர்ஜி வெளியே தள்ளும். அந்த மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் சேர்ந்த ஒரு அருமையான சூப்பரான புஸ்தகம் தாங்க இந்த தியானத்தின் பாதை. ஓஷோ அவர்கள் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட பேச்சிலிருந்து அதை மொழிபெயர்த்து அதை புஸ்தகமாக அவங்க சீடர்கள் தான் அவங்க எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் அவர்
நான் இந்த புஸ்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்ட புஸ்தகம். ஆன்மீகத்தில் நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் நமக்கு வர்றது சகஜம்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு சின்ன தியான முறை எடுத்தால் அதில் 1000 குழப்பம் சந்தேகம் வரும். ஓஷோ அவர்கள் நம்மளோட ஒரு பேசிக்கான ஒரு டவுட்டை கூட இந்த புஸ்தகத்தில் கிளியர் பண்ணியிருக்காரு. ஆன்மீகத்தில் A to Z தெரிஞ்சுக்கணுமா, கசகசன்னு எந்த விஷயங்களும் வேண்டாம், ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னா இந்த தியானத்தின் பாதை புஸ்தகத்தை வாங்கி பாருங்க. இது தமிழில் கிடைக்குது, கண்ணதாசன் பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆன்மீகத்தில் முன்னேறலாம். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.